Hello students, welcome back to Zero Five. This is the first video for 11th chemistry. நிறைய பேருக்கு chemistry வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். The reason என்னன்னா நம்ம இவ்வளோ நாள் கான்செப்ட்னா என்னன்னே தெரியாமல் படிச்சுட்டு இருப்போம். பட் இனிமேல் அந்த பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர்லையும் அதோடைய கான்செப்ட் தான் டீட்டெயிலாக சொல்லி தருவேன். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஓகே, கெமிஸ்ட்ரிங்கிறது டஃப்பே கிடையாது, நம்ம ஈஸியாக அதை கிராக் பண்ணலாம். கோ ஹெட். ஓகே, ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரினா இது என்ன, அது நமக்கு தெரியும். அது எதுக்காக நம்ம படிக்கணும், சரி, அதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அப்போதான் அதை படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சரி, தமிழில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு. என்ன? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறைய பேருக்கு என்னடா சம்பந்தமே இல்லாமல் ஒரு ப்ராவர்ப் கொடுத்துருப்பான்னு நினைப்பீங்க. சரி, ரீசன் என்னன்னா, மீனிங் என்னன்னா, these three things, அது என்ன? ஃபுட், ட்ரெஸ் அண்ட் பிளேஸ். ஸோ இது மூணும் தான் நெசசரி ஃபார் ஹியூமன். இது எல்லாமே ஓகேவா ப்ரொவைட் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, கெமிஸ்ட்ரி தான் இந்த எல்லா திங்ஸுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணது. பார்க்கலாமா எப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபுட் இருக்குது. இந்த ஃபுட் எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் நிறைய உருவாக்குறாங்க. சரியா? அப்புறம் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா அந்த கிளாத்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஃபேப்ரிக், இது எல்லாமே என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலமாக தான் உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ். இப்போ நம்ம பிளேஸ் சொல்லும்போது பில்டிங்ஸ் கட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்ன? அந்த சிமெண்ட் இருக்குல்ல, அது கான்கிரீட் மேக் பண்ணுறதுக்கு, அப்புறம் வாட்டர், அந்த மெட்டல்ஸ் நிறைய இருக்குல்ல, அலாய்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த கெமிஸ்ட்ரி ப்ராசஸ் மூலமாக தான் நம்ம உருவாக்குறோம். புரியுதா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மனுஷனோட வாழ்க்கைக்கு தேவையான அவ்வளோ விஷயத்துக்கும் இந்த கெமிஸ்ட்ரி வந்து முக்கியமான ஒரு விஷயம், பார்ட்டாக இருக்குது. ஓகே, சரி, எடுத்த உடனே கெமிஸ்ட்ரின்னு சொன்னோன்னா ஈக்குவேஷன் போயிடக்கூடாது. புரியுதா? ஈக்குவேஷன் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேசிக்கான விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். சரியா? ஓகே, ஸோ ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும் சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம், மேட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. மேட்டர்னா என்னன்னு தெரியணும். மேட்டர்னா இப்போ நம்ம பார்க்குற எந்த பொருளாக இருக்கட்டும், வாட் எவர் தி ஆப்ஜெக்ட் விச் ஆக்குபைஸ் வால்யூம் அண்ட் இட் ஹேஸ் அ மாஸ், அப்படின்னா அது ஒரு மேட்டர், ஒரு பொருள். This is one matter because this occupies some space in the universe. இதுக்கு ஒரு வால்யூம் இருக்குது and definitely it has some mass. So I can say this is the matter. Okay, fine. So it is not only this is matter, so everything around us is a matter. Okay, now the question. I said this is marker, this is matter. Okay, in the matter எப்படி உருவாச்சு? Which is the reason for this matter? Simply whatever the question, நீங்க ஆன்சர் என்ன சொல்லணும்னா, இந்த matter is made up of, or this matter consists of atoms. தெரியுமா உங்களுக்கு atom? சரியா? physics or chemistry atomங்கிறது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். So many times நான் explain about atom. Okay, see, maybe few of them watching this is new, so again I repeat that. Okay, ஆட்டம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஆட்டம் தெரிஞ்சுக்கிட்டாதான் பிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா படிக்க முடியும். ஆட்டம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆட்டம் இருக்குது. ஓகே, ஸோ அதை காட்டி தர முடியுமான்னு கேட்டா ஐ காண்ட், பிகாஸ் அதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர், அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா நியர் 10⁻⁻27 கிலோகிராம். ஓகே, ஸோ ரொம்ப சின்ன, பார்க்கவே முடியாத ஒரு துகள் தான் ஆட்டம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆட்டம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. ஆட்டம் ஞாபகம் வரணும்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபுட்டு என்ன? எக். ஓகேவா? எக் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? இதுக்குள்ள என்ன இருக்கும்? யோக். இப்போ இந்த யோக் இருக்குல்ல, ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் ஆட்டம்ல நியூக்ளியஸ். தென் இந்த பார்ட் பேர் என்ன? நியூக்ளியஸ். சரியா? ஃபைன். இந்த நியூக்ளியஸ் கூடாடி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா protons and neutron. ஓகேவா? இது என்ன? ஷெல். நம்ம எக்கோட ஷெல் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் வெளியே ஒரு ஆர்பிட் இருக்கும். ஆர்பிட்னால சுற்றுவட்ட பாதை. எது சுத்துது பார்க்கலாமா? எலக்ட்ரான். This electron which revolves the nucleus in this fixed orbit. அதாவது இந்த fixed orbitல இந்த எலக்ட்ரான் இப்படி சுத்திட்டே இருக்குது. இந்த ட்ராக்ல ட்ரெயின் போற மாதிரி சுத்திட்டே இருக்குது. இந்த சென்டர் போர்ஷன் இருக்க நியூக்ளியஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா?
ஃபைன். இந்த நியூக்ளியஸ்குள்ள என்ன இருக்கு? புரோட்டான் இருக்கு, நியூட்ரான் இருக்கு. காட் இட். இப்போ நீங்க பார்க்கணும்னா சார்ஜ். புரோட்டானோட சார்ஜ் என்ன கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ். இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். இந்த நியூட்ரான் பார்த்தீங்கன்னா நியூட்ரல். சரி, எந்த சார்ஜுமே அதுக்கு இருக்காது. ஸோ இப்போ என்ன கான்செப்ட்னா, இப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே என்ன ஆகும்? அட்ராக்ட் பண்ணும். எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ்னா தே அட்ராக்ட் ஈச் அதர். ஸோ அதனால தான் இந்த ஆட்டம்ங்கிறது ஒரு ஸ்டேபிளா இருக்குது. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்போ எதுக்காக நான் சொல்றேன்னா, நம்ம நிறைய இடத்துல எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் படிப்பீங்க. ஸோ பிள்ளைங்களுக்கு இந்த எலக்ட்ரான், புரோட்டான்னா என்ன, அது எங்க இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுதான் நான் சொல்லி கொடுத்தேன். எல்லாமே எங்க இருக்குது? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் whatever எங்க இருக்குது? எல்லாமே ஆட்டம்ல இருக்குது. ஆட்டம் எங்க இருக்குது? ஆட்டம் எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆட்டம் இல்லாத இடமே கிடையாது. சரியா? ஸோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, ஃபைன். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ நமக்கு தெரியும் மேட்டர். இப்போ இந்த மேட்டர் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணாலும் பார்க்கலாம். ஸோ ரெண்டு கேட்டகரி. ஃபர்ஸ்ட் ஒன் பிசிக்கல் கேட்டகரி, இன்னொன்று கெமிக்கல் கேட்டகரி. ஓகே, ஸோ பிசிக்கல் கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 forms of matters. What? Solid, liquid, gas. These are the 3 forms of matter by the physical classification. Got it? இதோட எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம்? சிம்பிள். ஐஸ் கியூப் இருக்குல்ல, ஐஸ் கியூப் எப்படி இருக்கும்? சாலிடா இருக்கும். அது கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது என்ன மாறும்? அது லிக்விடா மாறும். இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணும்போது இட் பிகம் கேஸ். புரியுதா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். The chemical classifications 2 types படிக்கலாம். Mixture and pure substance. Mixture என்ன? நிறைய மிக்ஸ் ஆகி இருக்கிறதா mixture. இந்த mixture பாத்தீங்கன்னா 2 types again, homogeneous and heterogeneous. Homo means same, ஒரே மாதிரி. For example, இப்போ நம்ம வந்து டீ மேக் பண்றோம்ல, green tea whatever, இந்த டீ வேணா எடுத்துக்கோங்க. மேக் பண்ணும்போது நம்ம நிறைய ingredients ஆட் பண்றோம்ல, water, tea, அப்புறம் sugar, something. நீங்க எல்லாத்தையும் மேக் பண்ணி ஃபைனலி பார்க்கும்போது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரே மாதிரி ஒரு டிவிஷன் கிடைக்கும். அதாவது எல்லாமே மிக்ஸ் ஆகி பார்க்கறதுக்கு ஒரு புரியுதா? ஒரே ஒரு இது மட்டும் தான் நமக்கு தெரியும். இது எல்லாமே கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆயிடும், கரைஞ்சு போயிடும். சரியா? ஸோ அதான் ஹோமோஜினியஸ் மிக்சர். ஸோ வி கான்ட் ஐடென்டிஃபை, அங்க வந்து நிறைய சப்ஸ்டன்சஸ் உள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் ஹோமோஜினியஸ். இதுவே ஹெட்ரோஜினியஸ். ஹெட்ரோஜினியஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து டிஃப்ரெண்டா இருக்கிற சப்ஸ்டன்ஸை மிக்ஸ் பண்ணும்போது என்னதான் நீ மிக்ஸ் பண்ணாலும், எவ்வளவு மிக்ஸ் பண்ணாலும் அது வந்து ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகாது, கம்ப்ளீட்லி கரைஞ்சு போகாது. ரெண்டுமே பார்க்கறதுக்கு தனித்தனி ஜோனா தெரியும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்க வந்து வாட்டர் அண்ட் ஆயில் ரெண்டையுமே ஒரு டம்ளர்ல எடுத்துக்கோங்க, ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி பாருங்க. இந்த வாட்டர் வந்து தனியாகவும் ஆயில் வந்து தனியாகவும் இருக்கும். பிகாஸ் ரெண்டோட டென்சிட்டி வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ புரியுதா? நீங்க என்னதான் மிக்ஸ் பண்ணாலும் அது கம்ப்ளீட்லி டிசால்வ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி தனித்தனி ஜோனா தெரியுது இல்லையா? அது வந்து ஹெட்ரோஜினியஸ் மிக்சர். புரியுதா? மிக்சர் 2 டைப்ஸ் இருக்கு, ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ். ஹோமோஜினியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டீ. இப்போ என்ன கிரீன் டீ சொல்லாமா? கிரீன் டீ. ஓகே, நெக்ஸ்ட் ஹெட்ரோஜினியஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அண்ட் வாட்டர். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பியூர் சப்ஸ்டன்சஸ். இந்த பியூர் சப்ஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 செக்ஷனா இருக்கு, எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்னா ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். பீரியாடிக் டேபிள்ல பாத்தீங்கன்னா 118 எலிமெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அது எல்லாமே எலிமெண்ட்ஸ். அதாவது ஒவ்வொன்றும் தனித்தனி ஆட்டம். ஏன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிகாஸ் ஆஃப் every element, right? Every element அது எதை பொறுத்து வேரி ஆகும்னா based on atomic number. Atomic number வேரி ஆகும்போது எலக்ட்ரான், புரோட்டான் சேஞ்ச் ஆகும். so that properties சேஞ்ச் ஆகும். புரியுதா? சோ ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். கிளியர்? சோ ஓகே, சோ எக்ஸாம்பிள் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஹைட்ரஜன் சொல்லலாம், அப்புறம் ஆக்ஸிஜன் சொல்லலாம், காப்பர் ஆர் ஃபெரிக் whatever, நிறைய சொல்லிட்டு போலாம். சரியா? ஃபைன். இப்போ காம்பவுண்டுங்கிறது என்னன்னா 2 or more different elements or atoms combined to form compound. என்ன? 2 or more different elements or compounds combined to form compound. Clear தானே? ஓகே, சோ இப்போ எப்படி சொல்லலாம் பாருங்க. ஒரு ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் எடுக்கிறேன், ரெண்டுமே டிஃபரெண்ட் எலிமெண்ட் தானே? ஓகே, சோ இப்போ ஹைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் சேர்ந்தா H2ங்கற ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். கிளியரா? இது காம்பவுண்ட். நாட் only H2, இது மாதிரி நிறைய காம்பவுண்ட் இருக்குது. சோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா பேசிக்கா நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். நம்ம நீங்க போக இது எல்லாமே நம்ம படிப்போம். என்ன சொல்றேன்? மிக்சர் படிப்பீங்க. மிக்சர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். இப்போ காம்பவுண்ட் சொல்லுவோம், காம்பவுண்ட்னா எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சோ அதெல்லாம் தெரியணும்னா இது நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப மஸ்ட் நமக்கு. ஓகேவா? Thank you students.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹாவ் a good day.